அந்த இடம் போய் கன்ஃபார்ம். இதை கண்ணால கண்டதை சொல்லு. எலும்பி போய் தண்ணி குடிக்கணும். அந்த இடத்திலிருந்து எலும்பி தண்ணி குடிக்கிறதுக்கு போனாருன்னா அந்த இடம் 9,000. அந்த தண்ணி போத்தலோட விலை 1 ரியால், 90 ரூபாய் விலை. அது 1 ரியால் தண்ணி போத்தலுக்கு இந்த அங்க இருக்கக்கூடிய தண்ணி போத்தலை எடுக்கிறதுக்கு இங்க இருந்து 100 ரியால் விட பெருசு எனக்கு முதல் சஃப் கிடைக்கிறது. எங்கட நாட்டுல முதல் சஃப்ல வந்து போட்டி போடுறதை குறைச்சு. நீங்க வெளிநாடுகள்ல சவுதி அரேபியாவில் போய் பார்த்தீங்கன்னா சில ஆட்கள் ஒரு முறை ஒரு முக்கியமான ஒரு உஸ்தாத் அவரை சந்திக்கிறதுக்கு போயிருந்த நேரத்தில் மிகப்பெரிய ஒரு மஸ்ஜித் ரியாதுல அவர் முதல் சஃப்ல இருக்கிறாங்க. இப்ப நாங்க ட்ரை பண்றோம் மகரிபுக்கு 5:30 மணி மகரிபுக்கு முதல் சஃப் நினைச்சு கூட பார்க்கலாம். சரி மகரிப் தொழுது நம்மள இஷாவை பார்த்தா நினைச்சு கூட பார்க்கலாம். அது யாரும் உசும்புறாங்க இல்ல, யாருமே உசும்புறாங்க இல்லைங்க. பிறகு விசாரிச்சு பார்த்தா அப்ப ஒருத்தர் வந்து தண்ணி குடிக்க தேவைப்படுது. நல்லா பார்த்து இது நீங்க நல்லா யோசிக்கணும். அங்க இருந்த ஒரு பக்கத்துல நான் கதைச்சு கொண்டிருக்கிற இடத்துல ஒரு பெரிய ஒரு வயதான ஒரு மனிதர் அவருக்கு தண்ணி குடிக்க தேவைப்படும். எலும்பி போய் தண்ணி குடிக்கணுமா இல்லையா? எலும்பி போய் தண்ணி குடிக்கணும். அந்த இடத்திலிருந்து எலும்பி தண்ணி குடிக்கிறதுக்கு போனாருன்னா அந்த இடம் போயிடும். இதை கண்ணால கண்டதை சொல்லு. அவருக்கு தண்ணி தாகம். அவர் என்ன தெரியுமா செய்யறார்? அங்க வேலை செஞ்சு கொண்டிருந்த ஒரு ஆளை இப்படியோ கஷ்டப்பட்டு அழைக்கிறார். அழைச்சி அவரோட கையில ஒரு அமௌண்ட்டை கொடுத்து தண்ணி ஒரு பொட்டில் எடுத்துட்டு வாங்கன்றார். பள்ளி மஸ்ஜித்ல ஃப்ரீயாக நிறைய ஃப்ரிட்ஜ்ல தண்ணி இருக்கு. அது ஃப்ரீயா கொடுக்கிறது. ஆனால் இவர் அவருக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்து தான் கொடுக்குற ஹதியா கிஃப்டா கொடுக்கிறார். தண்ணி போத்தல் கொண்டு வந்து அவர் கொடுத்தது எவ்வளவு தெரியுமா? 100 ரியால் கொடுக்கிறார். சாதாரணமா 100 ரியால் இந்தியத்துல பெரும்பாலும் 9,000 ரூபாய். சாதாரண இந்தியக்குள்ள ரியால் ரேட்டை பார்த்தீங்கன்னா 9,000 ரூபாய். அந்த தண்ணி போத்தலோட விலை 1 ரியால், 90 ரூபாய் விலை. அது 1 ரியாலோட தண்ணி போத்தலுக்கு இந்த அங்க இருக்கக்கூடிய தண்ணி போத்தலை எடுக்கிறதுக்கு இங்க இருந்து 100 ரியால் கொடுத்து எடுக்கிறார். அப்ப இதை நான் பார்த்து கொண்டு இருந்து நான் சும்மா அப்படி சுவாரஸ்யமா பேசக்கூடிய அவர்கிட்ட கேட்டேன், நீங்க 100 ரியால் கொடுத்தீங்க 1 ரியால் தண்ணி போத்தலுக்கு. அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவர் சொன்ன வார்த்தை அது என்ன உங்களுக்கு தெரியுமா? ஹதீஸ் வருது. அது 100 ரியால் மாதிரி இல்லை. நான் இந்த இடத்திலிருந்து எழும்பி தண்ணீர் குடிப்பதற்கு அந்த இடத்துக்கு போனால் முதல் சஃப் எனக்கு கிடைக்காது கன்ஃபார்ம் என்றார். எனக்கு அந்த 100 ரியாலை விட பெருசு எனக்கு முதல் சஃப் கிடைக்கிறது என்று சொன்னார். அன்பார்ந்த சகோதரர்களே, ஆச்சரியம். இது நான் இன்னொருத்தர் சொன்னதை சொல்றது, நானாக பேசினதை சொல்றேன். அதே மாதிரி இன்னொருத்தர் இருந்தார். அவர் ஸ்ரீலங்காவுக்கும் இலங்கைக்கும் வந்து சில மதரசாக்களை பாடங்கள் நடத்துவார், நிகழ்ச்சிகள் செய்வார். அவரும் அந்த இடத்துல மகரிபுக்கு போற ஒரு இடத்துக்கு போறதுக்கு வரல. நான் இஷாவையும் தொழுதுட்டா மாறேன், ஏன்னா இந்த இடம் போயிடும். அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், அப்ப நீங்க ஸ்ரீலங்காவுக்கு வரக்கூட வேற நாடுகளுக்கு போகக்கூட இந்த இடத்துல செய்தி என்ன சொல்லியிருப்பார்? வளமையாக முதல் சஃப்ல ஒரு இடத்தை பிடிச்சி வச்சிருக்கிறார். நேரத்தோட வந்துருவார். அவர் சொல்றாரு, அந்த இடத்தை எடுக்கிறதுக்கு எத்தனை மணிக்கு வரணுமோ அத்தனை மணிக்கு நான் வந்துருவேன். அதுல மாற்று கருத்து இல்லை. 18 வருஷமாக அந்த இடத்துல நான் தொழுதுட்டு வாரேன் என்றார். சரி, அப்ப நீங்க இலங்கை வேற நாடுகளுக்கு தாவா பிரச்சாரங்களுக்கு போனா அந்த இடத்தை இன்னொருத்தர் பிடிச்சிருவாரு. அதுக்கு போற நீங்க எப்படி அந்த இடத்தை எடுப்பீங்க? ஆச்சரியமான பதில் என்ன தெரியுமா? அவர் சொன்னார், நான் இலங்கைக்கோ வேறு நாடுகளுக்கோ பிரச்சாரத்துக்காக தாவா பிரச்சாரத்துக்காக வேண்டி நான் செல்ல வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டால் இந்த சஃப்ல நின்று தொழுகிறதுக்காக நான் ஒரு ஆளை ஹயர் பண்றேன் என்றார். ஒரு ஆளை ஹயர் பண்றேன். இலங்கைக்கு 10 நாள் வாராருண்டா அவர் என்ன செய்வாருண்டா, ஒருத்தரை கூப்பிட்டு 10 நாள் 5 வக்துக்கும் என்னுடைய இந்த இடத்துல நீ தொழணும், எவ்வளவு வேணும், எத்தனை ரியால் வேணும் என்றாலும் அவர் கொடுப்பாரு. ஆச்சரியம் சகோதரர்களே. இது எங்களுக்கே கேட்கறது நீங்க நினைக்கலாம், பைத்தியமா இந்த சஃப்ல இப்படி தொழுகிறதுக்கு வந்து இவ்வளவு செலவழிக்கிறோம். ஆனால் இந்த ஹதீஸ ஆழமாக அவர்கள் மைண்ட் கெடுத்து, எனக்கிட்ட வசதி இருக்குது, இந்த பணம் எல்லாம் மௌத்தோட முடிஞ்சிடும், அதனால இருக்கிற காலத்துல நபிகளார் எதெல்லாம் சிறப்புன்னு சொல்லி இருக்கிறார்களோ அத்தனை சிறப்புகளை நான் அடைஞ்சு கொள்ளணும் என்பதற்காக அடே வெளிநாட்டு பயணம் போற நேரத்துல கூட அந்த முதல் சஃப்பை விட்டு கொடுக்க தயார் இல்லை. ஒருத்தருக்கு கூலிக்கு அமர்த்தி அந்த இடத்துல தொலை வைத்து அவர் நாட்டுக்கு திரும்பியதுடன் அந்த இடத்திலே போய் அவர் தொழுவதற்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார் என்றால் இந்த ஹதீஸை எவ்வளவு ஆழமாக அவர் விளங்கி உள்ளத்தால் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கணும். இது எல்லாராலையும் முடியாது சகோதரர்களே. நம் கதைக்கெல்லாம் நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம். இதை அமுல்படுத்துறது என்பது சாதாரண ஒரு ஈமான் உணர்வு அல்ல. இது நபியுடைய ஹதீஸை 100க்கு 100% நம்பி முதல் சஃப்ல ரசூல் இந்த ஹதீஸை தான் சொல்லி காட்டார். சொன்னார் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் பெனிஃபிட்ஸ் ஃபுல்லா சொல்லி முடிக்கலையே. எப்படி சொன்னாங்க? லவ் யஅலமுன் நாசு, இதனுடைய பயன்களை மக்கள் அறிவார்களாக இருந்தால் சீட்டு குலுக்கியாவது போட்டு வருவாங்க தானே. அப்ப எங்களுக்கு தெரியாது இதனுடைய முழுமையான பயன் என்பதை. நாம் மறுமையில போய் இந்த முழுமையான பயனை பார்க்கணும் என்பதற்காக வேண்டி இருக்கிற அனைத்தையும் கொடுத்தாவது நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன்னு சொன்ன சகோதரர். ஆச்சரியம்.
இப்ப நாங்க போனோம்னு சொல்லி எங்களுக்கு தொலைலாம், நினைச்சு கூட பார்க்கலாம், நினைச்சு கூட பார்க்கலாம். எனக்கு அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உதாரணங்கள் நான் ஏன் சொல்றேன்டா, இந்த அளவுக்கு இப்ப எங்களுக்கு பள்ளியில சல்லி கொடுத்து தான் முதல் சஃப்ல நிக்கணும் அப்படி இல்லை. ஒரு பாங்கு சொல்லி 5 நிமிஷத்துல வந்தாலும் முதல் சஃப்புக்கு வந்துடலாம். அப்ப எங்களுக்கு சான்ஸ் அந்த ஒப்பீட்டு ரீதியாக பார்க்கக்கூடிய நாங்க முன்னிலையில நிக்கணும். எங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் கிடைக்குது, சும்மா வந்து தொழுதுட்டு போகலாம். முதல் சஃப்பு கூட நிறைய ஒரு நிலைமை தான் இன்னைக்கு எங்க சமூகத்தில் ஏற்பட்டு இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஹதீஸ்களை நாங்க சும்மா இந்த காதால கேட்டு இந்த காதால விட்டோம்னா எங்களுக்கு அந்த தியாகம் வராது. உள்ளத்துக்கு எடுத்து நான் இன்ஷா அல்லாஹ் இன்றையிலிருந்து முதல் சஃப்பை எப்படியாவது டார்கெட் பண்ணுவேன்.